மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு எந்த விதமான கர்மாக்கள் என்பது செய்தால் நாம் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தின் பற்றி போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 9வது ஸ்லோகம். யக்ஞார்த்தார் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சர. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹ சமாச்சரா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் யக்ன கர்மாக்கள் என்பது எப்படி இருக்கும் என்ற விஷயத்தின் பற்றி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு போதிக்கிறார். 2 வகையான கர்மாக்கள் இருக்கிறது. ஒன்று நமக்காக நாம் செய்யும் கர்மாக்கள், இன்னும் ஒன்று இந்த உலக நன்மைக்காக செய்யும் கர்மாக்கள். இதில் நாம முக்தி என்பது பெறணும் என்றால், கர்ம சக்கரத்தில் நுழையாமல் இருக்கணும் என்றால் யக்னம் செய்யணும். யக்னம் என்றால் என்ன? நாம எந்த கர்மாவை செய்கிறோமோ அதன் மூலம் உலக நன்மை என்பது நடக்கணும். அந்த கர்மாக்களை செய்யும் போது நானு, எனக்கு, என்னுடையது என்ற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ் தாட்ஸ் என்பது எதுவுமே இருக்கக்கூடாது. நிஸ்வார்த்தமாக செய்யும் செயல்கள், நிஸ்வார்த்தமாக செய்யும் கர்மாக்கள் அனைத்தும் யக்னமாக கூறப்படுகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யக்னங்களின் மூலம் உலக நன்மை என்பது நடக்கும். எதற்காக இந்த விதமான யக்னம் செய்யணும் என்றால், நாம ஏதாவது எனக்கு, என்னுடையது, நானு என்ற எண்ணத்தில் ஏதாவது கர்மாக்கள் செய்தால் அந்த கர்மா ஆகட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும், அவருக்கு நமக்கு ஒரு பந்தம் என்பது ஏற்படும். அந்த பந்தம் இருந்தால் அது நமக்கு கர்மாவாக நம்முடைய கர்மா அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆட் பண்ண போவார். கர்மா அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆனால் திரும்பி திரும்பி ஜனன மரண சக்கரத்தில் நுழைந்து மற்றொரு பிறவி அந்த மாதிரி போகும். இந்த விதமான பந்தமற்ற செயல்கள் மட்டுமே செய்யி அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. 2வது வகையான கர்மாக்கள் என்னவென்றால், நமக்காக நாம் செய்யும் கர்மாக்கள். சில கர்மாக்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு குடும்ப தர்மம் என்பது இருக்கிறது. அந்த விதமான கர்மாக்கள் அனைத்தும் செய்யும் போது இது என்னுடைய தர்மம், இது என்னுடைய பொறுப்பு என்ற எண்ணத்தில் பற்றற்றவனாக இருந்து கொண்டு செய்தால் அதுல கூடவும் கர்மா என்பது நமக்கு வராது. ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு கணவராக இருக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு பெற்றோர்களாக இருக்கலாம். பெற்றோர்களாக இருக்கும்போது குழந்தைக்கு செய்ய வேண்டிய தர்மம் அனைத்தும் செய்துதான் ஆகணும். அவ்விதமாக செய்யும் போது எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். அந்த விதமாக செய்தால் அந்த கர்ம சக்கரத்தில் நுழைவது என்பது நடக்காது. நிஸ்வார்த்தமாக எந்த கர்மாக்களை செய்கிறீங்களோ அது அனைத்தும் யக்னமாக சொல்லப்படுகிறது. யக்னம் என்றால் ஒரு வாட்டி செய்யும் செயல் கிடையாது. சில நாட்களாகட்டும், சில வாரங்களாகட்டும், சில மாதங்களாகட்டும், சில வருடங்களாக செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கும். எதற்காக என்றால், இந்த உலகம் என்பது மிக்க பெரிய உலகம். உலக நன்மை என்பது ஒரு நாள்ல நடக்காது, வாழ் முழுவதும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த விதமான கர்மாக்கள் அனைத்தும் நீ செய், யக்னத்தை செய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அர்ஜுனருக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இந்த விதமாக ஜனன மரண சக்கரத்திலிருந்து வெளியே வந்து ஆனந்தமான வாழ்க்கை, பந்தமற்ற வாழ்க்கை வாழணும் என்றால் இவ்விதமான யக்னம் செய்யணும். யக்னம் என்றால் நிஸ்வார்த்தமான செயல்கள், உலக நன்மைக்கான செய்யும் செயல்கள். நானும், எனக்கு, என்னுடையது அப்படின்ற எண்ணத்தில் இல்லாமே
செய்யும் செயல்கள். இந்த விதமான ஞானம் என்பது வரணும் என்றால், இந்த விதமான வழி என்பது ஒன்று இருக்கு என்று சொல்லி தெரிஞ்சுக்கினால் அதற்காக நாம் தியானம் என்பது செய்யணும். இந்த விதமான புத்தகங்கள் பகவத்கீதா ஒவ்வொரு நாளும் படிக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு பகிர்ந்துக்கணும். அதுதான் தியானம், புத்தகங்களை வாசிப்பதில் மற்றும் சத்சங்கம் என்பது செய்தால் நம்முடைய ஞானம், மனத்தெளிவு, நல்ல வளர்ச்சி என்பது அடைந்து ஆன்ம ஞானியாக இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டு யக்னத்தை செய்ய முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அர்ஜுனருக்கு போதிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.